ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இதுதான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். மது காரை விட்டு இறங்கி வராங்க. அர்ஜுன் ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. மதுவை பார்த்தோன்னே கீழே போட்டு அப்படியே நின்றுருக்காங்க. உடனே அர்ஜுனை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா நீ மதுக்காக நடிக்கிறியா, நீ உண்மையாலுமே மாறிட்டேன்னு கேட்குறாங்க. அர்ஜுன், இல்லை நான் உண்மையாலுமே மாறிட்டேன், நீ பாரு நான் மதுவை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளாக என்கிட்ட வருவா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, காலம் ஃபுல்லாக நீ கல்யாணம் ஆகாமல் தான் இருக்க போகிறேன்னொன்னே, நான் மட்டும் இல்லைடா, எனக்கு கல்யாணம் ஆனால் தான் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக விடுவேன், இல்லைனா நீங்களும் என் கூட இப்படியே தான் சிங்கிளாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்காங்க. மது உள்ளே போனோன்னே அர்ஜுன் வந்துட்டு மதுவோட செயின் எடுத்துகிட்டு வந்து மதுவோட கேபினில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கீழே கடந்த செயின் தாங்க அப்படின்ட்டு. உடனே மது வந்துட்டு இது எப்படி லிஃப்ட்டில் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மதுவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, என்ன மது, அர்ஜுன் இப்போலாம் அவனை கண்டுக்கிறதே இல்லை போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மது சொல்கிறாங்க, நீங்களாம் வேணால் அவனோட ஆக்டிங் நம்புவீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து, நீ ஏன் அர்ஜுனை இவ்வளோ வெறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் தாலி கட்ட எந்திரிச்சு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அவன் தான் பிடிக்கலன்னு நிறைய டைம் சொல்லிட்டாங்கல்ல, அதனால தானே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போய் அவங்க இல்லாதனால தானே திரும்ப மறுபடியும் அர்ஜுனை கல்யாணம் பண்ண வந்தாங்க, நீ ஏன் அர்ஜுனை மட்டும் தப்பு சொல்கிற, நீ வேணா பாரு, அர்ஜுனை நீயே நல்லவன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மது பார்க்கலாம், அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வந்து, சரி நான் எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் போகிறேன்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு போயிடறாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் கஸ்தூரியும் அவங்க வீட்டுக்கு வந்து, கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு கஸ்தூரியை பார்த்து சொல்கிறாங்க, நீ மயக்கத்தில் இருக்கும்போது உன் கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான், அதனால தான் நீ வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் நீ என்னோட பொறுப்பில் தான் இருப்பேன், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கஸ்தூரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்னோடய லைஃபே முடிஞ்சு போச்சு நினச்ச சீனியர், நீங்கள் தான் எனக்கு இன்னொரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இங்கே கார்த்திக்கோட அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் கார்த்திக்கோட ஃபேமிலியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்திக்கோட அப்பா சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் வந்து ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான், நீ ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா, ஃபோன் டயல் பண்ண சொல்லி கேட்குறாங்க கார்த்திக்கோட அண்ணாட்ட. இந்த சைட் பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து அவங்க அம்மாட்ட, ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் பண்ணது தப்பு தான், நீங்களே என்கிட்ட பேசலைன்னா எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கார்த்திக்கோட அம்மா சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நீயும் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை தப்புன்னு சொல்லும்போது என்னோடய வளர்ப்பு தான் சரியில்லையோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் கண்டிப்பாக நடந்துக்குவேன்னு சொல்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் அப்படியே லைனாக வந்து நிற்கிது. உடனே கார்த்திக்கோட அண்ணா வெளியே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே கஸ்தூரியோட ஃபேமிலியெல்லாம் நிற்கிறாங்க. உடனே கார்த்திகோட அண்ணா உள்ளே வந்து, அப்பா வெளியே யாரும் நிற்கிறாங்கப்பா, எனக்கு யாருன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கார்த்திகோட அப்பா வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா கஸ்தூரியும் கார்த்திக்கும் வெளியே இறங்க சொல்கிறாங்க. மாலையை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தராக இறங்குறாங்க. இறங்குனதை பார்த்தோன்னா அப்படியே ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே, என்ன இந்த பிள்ளையோட பார்வை அப்போவே சரியில்லைன்னு நான் சொன்னேன், யாராவது நீங்கள் நம்புனீங்களா, பாருங்கள் இந்த பிள்ளை இப்போ எப்படி பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்ஜுனோட அம்மாவும், என்னம்மா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்லேயே நின்றுட்டுருக்காங்க. உடனே கஸ்தூரியோட அப்பா வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் இவ தான் என்னோடய பொண்ணு கஸ்தூரி, ரொம்ப நல்லா படிப்பா, அதனால தான் அவளை இங்கே சென்னையில் நான் காலேஜில் சேர்த்து விட்டுற நடுவில் உங்கள் பையனுக்கும் என் பிள்ளைக்கும் பழக்கமாயிடுச்சு, இதை தெரியாமல் நான் என் பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். உடனே உங்கள் பையன் நைட்டோட நைட்டாக வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி மலை கோயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அதனால் நான் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு எல்லாம் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. இதோட எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.